நாங்கள் புதுசாக அந்த வீட்டுக்கு குடி வரலான்னு வரும்போது நாள் நாங்கள் எடுத்த வீடியோ இது. விடிய காலம் 4:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோவெல்லாம் வச்சு அதுக்கு வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு பத்தியெல்லாம் கொளுத்திட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பால் காய்ச்சணுன்னு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் ஒரு வழியாக வீடு செட் ஆணுச்சு. பாலும் காய்ச்சிட்டோம். இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வீடுகளையும் பார்த்திங்கன்னா எதையாவது ஒரு குறை இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீட்டை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் நாங்கள் வந்து இமீடியட்டாக வந்து அதை பால் காய்ச்சிட்டோம். பால் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா நீங்களும் 4:30க்கு ஏன்னா ஆஃபீஸ் போகணும்ல, பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போகணும். அதனால் ஏர்லி மார்னிங்கே வந்து பால் காய்ச்சிட்டோம். அந்த நாள் வேறு நல்லா இல்லை அன்றைக்கி. ஏன்னா ஒர்க்கிங் டேஸில் தான் வர மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா சண்டேயில் வந்தால் பரவாயில்ல, பொறுமையாக பால் காய்ச்சலாம். இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். உள்ளே போனோன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஹால். இது வந்து டபுள் பெட்ரூம் வீடு தான். பக்கத்தில் வந்து பூஜை ரூம்னு தனியாக வைக்கல, ஒரு கப்போர்டு அடித்து கொடுத்துட்டாங்க. அது போதும் நமக்கு. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இதுதான் இதில் பெருசாக இருந்துச்சு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பெட்ரூம் நல்ல பெரிய சைஸு. ஆளும் நல்ல பெருசு தான். அது பால்கனி மட்டும் தான் சின்னதாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அது போதும். பால்கனி நம்ம ஒன்றும் அதிகம் யூசேஜ் கிடையாது. இன்னொரு பெட்ரூமு, இதுவும் இடம் போதுமானது தான். ஆனால் அந்த பெட்ரூம் பார்க்கும்போது இது கொஞ்சம் சின்ன பெட்ரூம் தான். கப்போர்டு ஒர்க்கெல்லாம் அவங்களே பண்ணிட்டாங்க. இந்த வீடாவது நிறைய மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்ற ஒரு இதோட நினைப்போடு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்த மாதிரியே இருந்துச்சு எங்களுக்கு மனசில் ஒரு ஃபீலிங்கு. அது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். சரிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. அதனால் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு எங்கள் வீட்டை பார்த்து வந்துட்டோம். வேலை இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் ஆல்மோஸ்ட் 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 10% தான் பெண்டிங். பாத்ரூம் அதெல்லாம் க்ளீன் ஆகாமல் வச்சுருந்தோம். மற்றபடி ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிச்சு. வயரிங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. பால்கனி சின்னதாக இருக்குன்ற ஒரு குறையை தவிர வேறு எதுவும் இந்த வீட்டில் குறையில. மற்ற எல்லாமே பெருசாக வச்சுட்டாங்க. கிச்சன் இடம் போதுமானதாக இருந்துச்சு. நல்லா தாராளமாக இருக்குது. வழியில் மிரர் வச்சு வாஷ் பேஷன் வெளியிலே வச்சுட்டாங்க. ஏசி மொத்தம் 4 ஏசி போடுற மாதிரியான இது. பெட்ரூமில் 1, 2 பெட்ரூம் வந்து, ஹாலில் 2, மொத்தம் 4 ஏசி போட்டுக்கலாம். இங்கே 4 ஏசி நம்ம போட போகிறது கிடையாது. தேவைப்படும் போது போட்டுக்கலாம். அதுக்காக ப்ரொவிஷன் முதல்ல வச்சுட்டாங்க. திருப்பி உடச்சிட்டு வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரில் போடுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் கட்டும் போதே வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்ல. அதனால் 4 ஏசி போடுற மாதிரி வச்சுட்டாங்க. ஹால்லே 2 ஏசி போடுற மாதிரி வச்சுட்டாங்க. ஒரு ஹால் கொஞ்சம் பெருசு தான். இன்னும் 2 ஏசி போட்டால் தான் ஃபுல்லாக கூலிங் வரும்.